Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 855 part 2. ஓபன் பண்ணா அந்த அமாண்டோ ஒரு மாங்கா மடையனை காட்டுறாங்க. அவன் புக்கை வச்சு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். என்னன்னா அவனுக்கு ஸ்டார் ஹேட்ஸ் எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. அந்த டைம் இந்த பெக்கோம்ஸ் வேற கதறி அழுதுட்டு இருப்பானா. அந்த சத்தத்துல இவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வாய மூறா வாஷிங் மிஷின் வாயா வேட்டா உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம் போல. மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. போயும் அவன் பேரை சொல்லி கதறிட்டு இருக்க லூசு பயலாமா. யார சொல்லி அழுதுகிட்டு இருக்கான்னா பெட்ரோவை. அவன் செத்து போயிட்டான்ல, அதனால அவனால ஃபீலிங்ஸை தாங்கிக்க முடியல. இதுக்கு முன்னாடி மாட்டினப்ப கூட இவன் என்னோட அண்ணன், அவனை எதுவும் பண்ணிராதீங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறி அவனை காப்பாத்தினான். ஆனா இந்த டைம் அவனை காப்பாத்துறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு. ஆனா அதுக்காக சொந்த அண்ணெல்லாம் இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்தவங்க. நம்ம ஏஸ் லூபி மாதிரின்னு வச்சுக்கங்க. நமக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா பழகி இருக்காங்க. ஃபீல் பண்ணத்தானே செய்வான்னு அந்த மோண்டோரு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சு வாங்குவான். ஏன்னா அவங்க எனிமீஸுங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கன்னா கடுப்பாகமா இல்லையா? ஆக்சுவலா அவன் லாஸ்டா பிக் மாம் கிட்ட மாட்டினப்போ அவன் கண்ணை அவனே டேமேஜ் பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல சாக வேண்டியவனே கிடையாது, எனக்குன்னு கடமை பாக்கி இருக்குது, அதனால என்னால இங்க சாக முடியாதுன்னு சொல்லியிருந்தான். ஆனா இப்ப அப்படி இல்லையே. இந்த உலகத்துக்கு ஒரு புதிய விடியல் வர போகுது, அதுக்காக என்னால முடிஞ்ச பங்கை நான் பண்ண போறேன்னு பைய பாம பிளாஸ்ட் பண்ணி அவனை கொல்றேன்னு அங்கேயே செத்து போயிட்டான். இப்படி அவன் சாவான்னு டமகோவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோ அவன் உயிருக்காக பிக் மாம் கிட்ட கெஞ்சி கதறி அழுதான். ஆனா இப்போ ஸ்டார் ஹேட்ஸ் தப்பிச்சு போகணுங்கிறக்காகவே அவன் உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். அப்பதான் டமகோக்கு ஒரு விஷயம் புரியுது. மேபி இவங்க ஸ்டார் ஹேட்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோன்னு. என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா, அவங்க கண்டிப்பா சாதாரண ஆளுங்க இல்ல, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டமகோ கரெக்டா சொல்லுவான். ஆனா அந்த மோட்டோரு டேய் பிக் மாம் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் சப்ப பீசுங்கடா, அசால்ட்டா பொலந்து கட்டிடுவாங்கன்னு பில்டப் பண்ணுவான். நேக்கு ஒண்ணுதான் புரியல, எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பூந்து விளையாண்டு வந்திருக்கானுங்க. சொல்ல போனா கவர்மெண்ட்டை இழுத்து வம்புழுத்து இருக்கானுங்க. டோஃப்ளமிங்கோவை வச்சு செதுக்கிட்டானுங்க. இந்த இப்ப கூட பிக் மாமோட கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு வந்துட்டானுங்க. ஆனாலும் அவனை டம்மி பீஸா அந்த பீஸ் இந்த பீஸுங்கிறானுங்களே. என்ன லாஜிக்ல இப்படி பேசுறானுங்க? மாண்டோரை பொறுத்த வரைக்கும் லூஃபி எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். ஆனா பிக் மாமு வேற லெவலுக்கான ஒரு பைரட்டு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதும்பான. அப்படியா? அப்படின்னா அவனுக்கு பண்ண வேலையை பாருன்னு சுத்தி காட்டுவான். ஏன்னா பிக் மாமோட கோட்டையவே தரமட்டமாயிட்டு போயிட்டாங்களே. பட் இருந்தாலும் மோண்டோரால ஏத்துக்க முடியல, இது ஒரு ஆக்சிடென்ட், இதெல்லாம் பெருசா பேசாதமா அப்படின்னா அந்த கடலுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே ஸ்லக்ஸுங்க, அதான் கப்பல் வர்றது போறதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு கொடுக்குமே, அதுங்களே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ இதுவும் ஆக்சிடென்ட்டான்னு கேட்பான். சரி, ஒரு டைம் கோஇன்சிடென்ட் நடக்கலாம், 2 டைம் கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கலாம், ஆனா அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்குதே அப்படின்னா அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. இப்போ அவங்கள தடுக்கணும்னா பெரிய பெரிய ஆளுகளை இறக்கி விட்டே ஆகணும். அப்பதான் அவங்கள தடுக்க முடியும். இன் கேஸ் அவங்க ஏதாச்சும் டகால்ட்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அது பிக் மாமுக்கு பெரிய அவமானம். ஏன்னா அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன பேசுனா, பிக் மாமோட கோட்டைக்குள்ளேயே போய் அவளை கதிகலங்க வச்சுட்டு போயிட்டான் லூஃபி, பெரிய ஆளு அப்படி இப்படின்னு பேரு வேற லெவல்ல பரவ ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஒரு பொடிப்பைய கிட்ட போய் இப்படி செருப்படி வாங்கியிருக்காளேன்னு பிக் மாமுக்கு பேரு கெட்டு போகும். இதெல்லாம் தேவையாகும் போது அமௌண்ட் ஒரு பயங்கரமா யோசிப்பான். அப்படியே கட் பண்ணி பெஜியோட கப்பலை காட்டுறாங்க. அவன் எங்கேயோ ஒரு சைடு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அந்த டைம் பின்னாடி பிக் மாமோட 6வது பொண்ணு சார்லட் கஸ்டர்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். வரவ சும்மா வருவாளா, கண்டா மெனிக்கு அட்டாக் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ண மட்டும் இவன் சும்மா விடுவானா? அப்படியே கப்பலை ஒரு ரொட்டேஷனை போட்டு காட்டுத்தனமா இவனும் ஒரு சைடு சுட ஆரம்பிச்சிருவான். அவ சொல்றது எதுவுமே பெஜி கப்பல் மேல போய் பரல. ஆனா பெஜி சுட்ட குண்டு எல்லாமே அந்த டாட்டேவை கண்ட மெனிக்கு போய் அட்டாக் பண்ணி 20 இருந்து 25 டாட்டேஸ் டேமேஜ் ஆயிருச்சு. எப்படியாச்சும் சீக்கிரமா சரி பண்ணுங்க, அவங்கள விடக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவா. உடனே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா, இதாண்டா சான்ஸ்னு சொல்லி பெஜி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு எஸ்கேப். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இனிமேட் எல்லாம் இவங்களால அட்டாக் பண்ண முடியாது. ஆனா அங்கேயே பஞ்சாயத்து இருக்குது. கடலுக்கடியில இருக்க அந்த நத்தைங்கெல்லாம் பெஜியோட கப்பல் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஐ மீன் அவன் கப்பல் கிடையாது, யார் கப்பல் எங்கெல்லாம் இருக்குன்னு எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வைங்க. அதனால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஜெர்மா கிங்டம்ல காட்டுறாங்க. இச்சிஜிக்கும் நம்ம பிக் மாமோட 14வது பையன், அது மட்டும் இல்லாம 23வது சைல்டு அந்த டோஸ்மார்ச்சுக்கும் பயங்கரமான சண்டை. அவன் என்னதான் காட்டுத்தனமா முக்குனாலும் இச்சிஜியை தொடக்கூட முடியல. அவன் அசால்ட்டா அடிச்சு திருக்க விடுவான். ஆனா திடீர்னு என்ன பண்ணுவான், அவன் கையில இருக்க கத்திய அப்படியே மின்னல் வேகத்துல சுத்திட்டு வந்து அடிப்பானா. அதுல இச்சிஜி எல்லாம் அடிச்சு திருச்சிருவான். அந்த இடமே புகமண்டலமாயிரும். சரி அவ்வளவுதான் சோலி முடிச்சுன்னு பார்த்தா பையன் கெத்தா புகைக்குள்ள இருந்து வந்து வாடாவா சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீன் போடக்கூடாதுன்னு மறுபடியும் அவன் கூட வெறித்தனமா சண்டை போடுவான். அடுத்து நிச்சி பிக் மாமோட 12வது பையன் நுஸ்டாட்டே கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனும் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நிச்சி எதுவும் பண்ண முடியல. அவன் கழுவி ஊத்துவான். ஏண்டா நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பவர், இந்த பவரை வச்சுக்கிட்டு எங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் நினைச்சீங்களாடா பண்ணாடா பயிலா, உங்களை எல்லாம் நசுக்குன்னு நசுக்கி வெடுக்குன்னு புடிங்கி வீசணும்டா நன்னாரி பயிலாமா. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசினேன்னு அவன் தொப்பியில இருந்து பயங்கரமா விண்டு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவானா. அதுல நிச்சயம் மாட்டிக்குவான்.
இதுதான் ஸ்பெஷல் டோர்னேடோ, இதுல எவனும் தப்பிச்சது இல்லடான்னு சொல்லிட்டு அவனை நல்லா சிக்க வச்சிட்டான். நெச்சி படாத பாடுபட்டு அவனோட பவரை கண்டமேனி யூஸ் பண்ணுவான். பட் அந்த டோர்னேடோ இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டு போகும். அதுக்குள்ள அவனை அப்படி சிக்க வச்சு அதுக்கப்புறம் பொழந்து கட்டுவான். மோண்டோரு கால் பண்ணி விசாரிப்பான், ஜெர்மா கிங்டம் என்னாச்சு, அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா, என்ன ஏதுன்னு. அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, நாங்க 10,000 சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிங்டமையே மொத்தமா காலி பண்ணிட்டோம். இனிமேட்டு அது நமக்கு தான் சொந்தம். நம்மள மீறி யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கலக்கிட்டீங்கடா, கலக்கிட்டீங்க. எங்க எல்லாம் பிக் மாமோட பசங்கன்னு சொல்லி மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவான். இப்படி ஒரு தள்ளு அவன் தள்ளுனதே இல்லைன்னு வைங்க. நீ மட்டும் தான்டா போன் எடுத்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, வேற யாருமே இன்ஃபார்ம் இல்ல. அவங்களை எப்படியோ முடிச்சிட்டு இல்ல, அது போதும்பா. அந்த டைம் தான் அப்படியே அந்த ஜெர்மா கிங்டம்ல காட்டுறாங்க. எந்த ஒரு பிக் மாம் சோல்ஜர்ஸுமே எந்திரிச்சு நின்னுட்டு இருக்க மாதிரி இல்ல, எல்லாருமே மல்லாக்க கடந்து மண்ணை கவிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்பதான் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்த்தையும் காட்டுவாங்க. பிக் மாமோட 10,000 சோல்ஜர்ஸையும் மொத்தமா அடிச்சு குமிச்சு போட்டு அவங்க மேல ஏறி நின்னுட்டு இருப்பாங்க. அதுவும் வெறும் 4 பேர் சேர்ந்து சம்பவம் பண்ணிருக்காங்க. சரி நிச்சி பேசினானா அவனுக்கு தெரியாதா, அப்ப வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டானான்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். நிச்சி அவன் தொண்டையை பிடிச்சுக்கிட்டு அவனோட வாய்ஸ் மாதிரியே இவனோட வாய்ஸை டியூன் பண்ணி பேசிட்டு இருக்கான். மோண்டோர் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இவனுக்கு செம ஹாப்பி. அட ஆப்பனன்ட் தோத்துட்டான், ஆனா தோத்தது தெரியாம அந்த லூசு மாதிரி பேசிட்டு இருக்கதை கேட்கும்போது கொஞ்சம் ஜாலியா தானே இருக்கும். இவனுக்கு தான் சேட்டை பிடிச்ச பாலிலாச்சே, அப்படித்தான் இருப்பானுங்க. அப்படியே நைஸா ஸ்டார் ஹேட்ஸை பத்தி விசாரிப்பான். இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வெஸ்ட் சைடு போயிருக்காங்க, ஆனா எப்படி அவங்கள புடிச்சிருவோங்கிற மாதிரி சொல்லுவான். ஓகே நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அவனும் போனை வச்சிருவான். இப்ப எனிமி மாதிரியே பேசி எனிமி கிட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டா, இச்சி வாங்க கிளம்பலாமா, எல்லாம் கேத்தா கிளம்புவாங்க. ஜெர்மா அவங்க மாசன்னு காமிச்சிட்டானுங்கன்னு வைங்க. அதே நேரம் இங்க லூஃபி 4th இயர் எடுக்க போவானா, அது முன்னாடியே தெரிஞ்சதுனால கட்டகுரி அந்த பவரை எடுக்க விடாம கண்ட மெனிக்கு மேல எங்கேயும் அவனை வீசி அந்த பவருக்கு அப்கிரேட் ஆக விடாம பண்ணுவான். அதே நேரம் ஒரு 3 குக்கை காட்டுறாங்க. அவனுங்க வண்டி நிறைய சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு டைமை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பானுங்க. இவனுங்களும் அந்த மிரர் வேர்ல்டுல தான் இருக்கானுங்க, ஆனா யாருக்காண்டி வெயிட் பண்றானுங்கன்னு தெரியல. இங்க கட்டகுரி ஏன் இவ்வளவு சீரியஸா சண்டை போறான்னா, லூஃபியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. அவனும் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சதுனால தான் அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி சண்டை போடுறான். அந்த டைம் டாப்ப 3 விதமா மேல இருந்து வேகமா கொண்டு வருவான். கீழே வேற மாட்டிட்டு இருக்கான். அது வேற வந்து அடிச்சுன்னா பைய கண்டிப்பா புதஞ்சிருவான். சோ எப்படி எஸ்கேப் ஆலான்னு பதறிட்டு இருப்பான். ஆனா முடியல, மேல வந்து டம்முன்னு வந்து விழும். அவ்வளவுதான், பயலால அதுக்கு மேல அசைய முடியல. கையை மட்டும் அப்படியே வெளியில முக்கிட்டு இறக்கும். சொல்ல ஏன் இப்ப அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்னா, அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்காமா. யாரு கூட இந்த மாதிரிலாம் அவன் சண்டை போட்டதே இல்லை. இப்படி இவன் கூட 40 நிமிஷத்துக்கு மேல சண்டை போட்டதான் பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குதுமா. நீ என்னதான் முக்குனாலும் இதுக்கு மேல எல்லாம் உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. சோ குட் பை லூஃபி, செத்து போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுக்கப்புறம் லூஃபி அவனோட டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆனானா இல்ல உள்ளுக்குள்ளேயே மாட்டி சிக்கி சினாபினமானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!